ஹாய் ஸ்டூடெண்ட், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரெண்ட்ஸ் இன் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் அட்டாமிக் ரேடினா என்னன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக அட்டாமிக் ரேடினா என்னென்னா, ஒரு ஆட்டத்தோட நியூக்ளியஸ்க்கும் அது அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் தான் அட்டாமிக் ரேடியும் சொல்லுவோம். ஒரு ஆட்டத்தோட அட்டாமிக் ரேடி வந்து 1.2 ஆம்ஸ்ட்ராங். இப்போ காமனாக நம்ம பீரியாட் டேபிள் பார்க்கும்போது லெஃப்ட் டு ரைட் போகும்போது அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதுக்கு காரணம் என்னென்னா, அதில் உள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து சேம் செல்லில் ஃபில் ஆகிறனால நியூக்ளியஸ்க்கும் செல்லுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். அதனால் அட்டாமிக் ரேடியும் டிக்ரீஸ் ஆகுது. இதே பீரியாட் டேபிளில் டாப் டு ரைட் போகும்போது எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து வெவ்வேறு செல்லில் ஃபில் ஆகும். ஸோ நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அதிகமாகறனால அட்டாமிக் ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ வந்து நம்ம ஒரு சிங்கிள் ஆட்டத்துக்கு அட்டாமிக் ரேடி வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஒரு ஆட்டத்துக்கு வந்து கரெக்டான ஷேப்போ சைஸோ அல்லது பவுண்ட்ரியோ கிடையாது. ஸோ அதனால் அட்டாமிக் ரேடி கண்டுபிடிக்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஒரு பால் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாலில் ரேடியஸ் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியலன்னா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா பால்க்கு கரெக்டான ஷேப்பும் பவுண்ட்ரி இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக அதோட ரேடியஸ் கண்டுபிடிக்க முடியும். சிங்கிள் ஆட்டத்துக்கு வந்து ஷேப்பு பவுண்ட்ரி கிடையாதனால நம்ம அதோட அட்டாமிக் ரேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதே ஆட்டம் வந்து மாலிகுல் ஃபார்மில் இருக்கும்போது அதோட அட்டாமிக் ரேடியை வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் ஈஸியாக சிங்கிள் ஆட்டத்தோட அட்டாமிக் ரேடி கண்டுபிடிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து குளோரின் எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த குளோரினில் 2 குளோரின் ஆட்டத்துக்கு நடுவில் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இதோட அட்டாமிக் ரேடி வந்து என்னென்னா 198 பைக்கோமீட்டர். ஓகேவா? இந்த 198 பைக்கோமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 99 பைக்கோமீட்டர் கிடைக்கும். இந்த 99 பைக்கோமீட்டர் தான் சிங்கிள் குளோரின் ஆட்டத்தோட அட்டாமிக் ரேடி. இந்த மாதிரி மாலிகுல் ஃபார்மில் இருக்கிற எந்த ஒரு ஆட்டத்தையும் அது அட்டாமிக் ரேடியை வந்து 2ஆல் டிவைட் பண்ணி சிங்கிள் ஆட்டத்தோட அட்டாமிக் ரேடி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.